ஆகஸ்ட் 1க்கான ஷிஃப்ட் 4 அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ். இதோடைய டேட்டா கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாயிருச்சு. ஆஸ்பிரன்ஸோட அட்டெண்டன்ஸ் கம்மியாக என்னன்னு தெரியல, அவ்வளோவா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் எடுத்து வந்திருக்கேன். குட் அட்டெம்ப்ட் என்ன, யாரெல்லாம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம் லெவல் எப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் பேட்ச் பை வெனம் சார் அண்ட் காம்போ பேக் ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து எடுத்துருக்கோம். ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஷிஃப்ட்டுடைய எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது ஒரு மாடரேட் லெவல். இதுக்கு முன்னாடி இந்த ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதில் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்சி, எரர் ஸ்பாட்டிங், பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் யூசேஜ், வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ப்ரேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்குல்ல, அது கிளாஸ் டெஸ்ட், டபுள் ஃபில்லர், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் கிளாஸ் டெஸ்ட், டபுள் ஃபில்லர், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதோட சேர்ந்து ஆர்சியில் செலக்டிவ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 20லேருந்து 25 அட்டன் பண்ணியிருக்க மாதிரி இந்த பேப்பர் இருந்திருக்கு. ஓகேங்களா? வழக்கமாக இங்கிலீஷில் நல்லா பண்ணுறவங்களே கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் அளவுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் வேறு வெப்சைட்லாம் கூட போய் தேடி பார்த்தேன். ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் ஆனால் இங்கிலீஷில் ஒரு 20-25 நல்லா ஓரளவுக்கு அக்யூரேட்டோட போட்டிருந்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட் தான். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை பை சார்ட்டு, டேபிள் டிஐ 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயே 11 வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேஷன் 3 கேட்டிருக்காங்க. மற்ற ஷிஃப்ட்டை காட்டிலும் அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். இதில் வந்து ஒரு 19லேருந்து 22 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல அட்டன். அதை தாண்டி உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் அர்த்தமெட்டிக் பேஸ் பண்ணி ஒரு 11 கொஸ்டின், மொத்தம் 19லேருந்து 12 அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 14 கொஸ்டின் வந்துச்சு ஸ்கோர் பூஸ்டர்லேயே. அதை தாண்டி நீங்கள் கேஸ்லெட் அட்டன் பண்ணுவாங்க. கேஸ்லெட் இல்லைனா அப்ளிகேஷன் சம் செலக்டிவாக போட்டிருந்தா 19லேருந்து 22 அட்டன் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 17-18 தான் அட்டன் பண்ணிங்கன்னா கூட நல்ல அட்டன் தான். மற்ற செக்ஷன் நல்லா பண்ணியிருந்தா. ஓகேங்களா? ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை பசில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன். ஓகேங்களா? அதை தாண்டி 2 மிஸ்லேனியஸ் கொஸ்டின், வேர்ட் ஃபார்மேஷன், ஆல்பபெட். நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொல்லியிருந்தோம். முக்கால்வாசி 25 கொஸ்டின் பசில் தான் வரும்ட்டு. ஸோ எல்லா ஷிஃப்ட்லையும் இதுவரை நடந்தது எல்லாமே அப்படி தான் கேட்டிருக்காங்க. இனிமேல் அடுத்த எக்ஸாம் வருதுன்னா நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ மறக்காம பார்த்துட்டு போங்க. ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை பாக்ஸ், மந்த், கேட்டகரி, பசில், ஃப்ளோர் வித் ஃபிளாட், பேரலல் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு 20லேருந்து 22 அட்டன் பண்ணால் குட் அட்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை விட கொஞ்சம் மாடரேட் தான். செகண்ட் ஷிஃப்ட் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் ரீசனிங்கில். அதுக்கு அடுத்த டிஃபிகல்ட்டான செக்ஷன் இந்த ஷிஃப்ட்டில் தான் இருக்குது ரீசனிங். ஓகேங்களா? இது வந்து ஒரு மாடரேட் 20லேருந்து 22 அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 18 அட்டன் பண்ணியிருந்தா கூட ஒரு டீசென்டான அட்டம் தான். சரி, ஓவரால் குட் அட்டம் என்ன சார் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எகைன் நான் இன்னொரு டைம் குட் அட்டம் சப்ஜெக்ட் வைஸாக சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் செக்ஷனில் 20லேருந்து 25, ஆப்டிடியூட் செக்ஷனில் 19லேருந்து 22 அண்ட் ரீசனிங் செக்ஷனில் 20லேருந்து 22 பண்ணியிருந்தா சூப்பரான அட்டன். ஓவராலாக நீங்கள் 58லேருந்து 64 அளவுக்கு நல்ல அக்யூரேசியோட அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க இந்த அட்டம் நீங்கள் இதில் கொடுத்திருந்தாலே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க, ஏதோ ஒரு பிஓ எக்ஸாம். அப்படி பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபோர்டபுள் பிரைஸில் கொடுத்துருக்கோம். ஆப் அண்ட் வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பிளாஸ்மெண்ட்ஸ். தேங்க்யூ.